வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோளத்தை வச்சு எப்படி தரமான பங்கர் சில்லேஜ் பண்ணுறதுன்னு தான். இதை ஒன்று சரியாக பண்ணிட்டீங்கன்னா போதும், முதல் 3 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் சேமித்து வச்சு மாடுகளுக்கு சூப்பரான தீவனமாக கொடுக்கலாம். ஏன் சைலேஜ் பண்ணணும்? நம்ம ஊரில் கோடை காலத்தில் பச்சை தீவனம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் இந்த சைலேஜ் கையில் இருந்தால் எந்த சீசன்லேயும் மாடுகளுக்கு பஞ்சமே இல்லாமல் தீவனம் கொடுக்கலாம். இதனால என்ன லாபம்னா, பால் உற்பத்தி நல்லா ஏறும், தீவன செலவு கண்ணுக்கு தெரியும் அளவுக்கு குறையும், தினமும் பச்சை தீவனத்தை வெட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய வேலை மிச்சம், தீவனம் வீணாகவே வீணாகாது. படி 1, சரியான சோள ரகத்தை தேர்ந்தெடுங்க. சைலேஜ்க்குன்னு நல்ல விளைச்சல் தர்ற சோள ரகத்தை பார்த்து வாங்குங்க. அதில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செடி நல்ல உயரமாக வளரணும், தண்டு தடியாக இருக்கணும், கதிர் பெருசாக இருக்கணும், அதில் ஸ்டார் சத்து நிறைய இருக்கணும். இப்படி இருந்தால் தான் சைலேஜ் தரமாக இருக்கும். படி 2, நிலத்தை தயார் பண்ணுங்க. முதல்ல நிலத்தை ஆழமாக உழுவணும். அதுக்கப்புறம் கலப்பை இல்லைன்னா ரோட்டாவேட்டர் வச்சு 2 முறை உழுவணும். கடைசியாக நிலத்தை நல்லா சமப்படுத்திக்கணும். முக்கியமாக தண்ணி தேங்காத நிலமா இருக்கணும். படி 3, உரம் போடுறது. மண் பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உரம் போடுறது தான் புத்திசாலித்தனம். சாதாரணமாக தொழு உரம், டிஏபி, பொட்டாஷ், அப்புறம் யூரியாவை தவணையாக கொடுக்கலாம். இப்படி பண்ணுனா சோளம் நல்லா வளரும். படி 4, தண்ணி பாய்ச்சிறது. விதைச்ச உடனே ஒரு தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் மண்ணில் இருக்கிற ஈரப்பதத்தை பார்த்து 7 முதல் 10 வரை நாளைக்கு ஒருக்க தண்ணி விடலாம். ஆனால் தண்ணி மட்டும் தேங்க விடாதீங்க. படி 5, களை கட்டுப்பாடு. முதல் 1 மாதம் களை வளராமல் பார்த்துக்கோங்க. களை நிறைய இருந்தால் சோளம் நல்லா வளராது. படி 6, அறுவடை பண்ணுற நேரம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோள கதிரில் இருக்கிற மணி பாதி பால் பதத்திலிருந்து 3 பங்கிள் 2 மில்க் லைன் நிலைக்கு வந்திருக்கணும். அப்போ செடி நல்லா பச்சையாகவே இருக்கணும். சொல்லப்போனால் ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் காய்ஞ்ச சருகு மாதிரியும் ஆகிடக்கூடாது. அந்த நடுத்தரமான பதம் தான் சைலேஜுக்கு கரெக்ட். படி 7, சோளத்தை நறுக்கிறது. சோளத்தை 1 முதல் 2 சென்டிமீட்டர் அளவில் சின்ன சின்னதாக நறுக்கணும். பெரிய துண்டாக இருந்தால் நல்லா அழுத்த முடியாது. அப்புறம் காற்று உள்ளே புகுந்து சைலேஜ் கெட்டு போகும். படி 8, பங்கர் தயார் பண்ணுறது. பங்கர்னா கான்கிரீட் தரை இருந்தால் செம, 2 பக்கமும் சுவர் இருந்தால் இன்னும் சூப்பர். இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு குழியை வெட்டி கூட பண்ணலாம். ஆனால் தரை நல்லா உறுதியாக இருக்கணும். படி 9, நிரப்புற முறை. சோளத்தை கொண்டு வந்த உடனே ஒரே இடத்துல கொட்டாம 15 முதல் 20 வரை சென்டிமீட்டர் உயரத்துக்கு மெலிசா பிரப்பணும். ஒவ்வொரு அடுக்கையும் சமமாக பார்த்துக்கோங்க. படி 10, நல்லா அமுக்கணும். இதுதான் சைலேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரகசியம். ஒவ்வொரு அடுக்கு மேலேயும் டிராக்டரை விட்டு நல்லா ஏற்றி இறக்கி அமுக்கணும். ஏன்னா உள்ளே இருக்கிற காற்று மொத்தமாக வெளியேறணும். காற்று உள்ளே இருந்தால் பூஞ்சை பிடிச்சி சைலேஜ் வீணாக போயிடும். படி 11, அடிட்டிவ்ஸு சேர்க்கலாமா? நிறைய விவசாயிகள் எந்த அடிட்டிவ்ஸுமே இல்லாமல் தான் சூப்பராக பண்ணுறாங்க. வேணும்னா நீங்கள் சிலேஜ் கல்ச்சர் மொலாசஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் ஈரப்பதமும் அமுக்கிற விதமும் கரெக்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லை. படி 12, மேலே சமப்படுத்துங்க. பங்கரோட மேல் பகுதியை லேசாக மேடு மாதிரி செஞ்சு விடணும். அப்போ தான் மழை பெஞ்சா தண்ணி தேங்காமல் வழிஞ்சு ஓடிடும். படி 13, உடனே மூடுங்க. இது ரொம்ப முக்கியம். முதல்ல பிளாஸ்டிக் ஷீட் போடுங்க. அதுக்கு மேலே தடிமனான சைலேஜ் கவர் போடுங்க. கடைசியாக மணல் மூட்டை இல்லைன்னா பழைய டயரை வச்சு நல்லா வெயிட் கொடுத்து மூடணும். ஒரு சின்ன ஓட்டை கூட இருக்கக்கூடாது. படி 14, நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன். இப்போது ஒரு 45லிருந்து 60 நாள் வரைக்கும் அந்த பக்கம் போகவே கூடாது. இந்த நேரத்தில் தான் நல்ல பாக்டீரியா வேலை செய்யும். அமிலம் உருவாகி தீவனத்தை பதப்படுத்தும். படி 15, திறந்து பயன்படுத்துறது. 60 நாள் கழித்து ஒரு பக்கத்தை மட்டும் திறந்தெடுங்க. தினமும் தேவையான அளவு மட்டும் வெட்டி எடுங்க. குழி தோன்ற மாதிரி நடுவில் தோண்டக்கூடாது. வெட்டுற முகம் நேராக இருக்கணும். நல்ல சைலேஜ் எப்படி இருக்கும்? லேசாக பச்சை இல்லைனா மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்கும். இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு வாசம் வரும். பூஞ்சை இருக்காது, கையில் ஒட்டாது. கெட்ட சைலேஜ் எப்படி இருக்கும்? கருப்பு நிறத்தில் இருக்கும், வெள்ளை பச்சை பூஞ்சை இருக்கும், ரொம்ப நாத்தம் அடிக்கும், அமோனியா வாடை வரும், கையில் பிசு பிசுன்னு ஒட்டும். இந்த மாதிரி இருந்தால் மாட்டுக்கு கொடுத்துடாதீங்க. மாடுகளுக்கு எப்படி கொடுக்கணும்? பால் மாடுகளுக்கு கார்ன் சைலேஜ், உலர் தீவனம், வைக்கோல், அடர் தீவனம், மினரல் மிக்சர், கூடவே சுத்தமான தண்ணி. இதை சரியான அளவில் கலந்து கொடுத்தா மாடு நல்லா பால் கொடுக்கும். விவசாயிகள் செய்கிற தப்புகள் இதெல்லாம் சீக்கிரமாக அறுவடை பண்ணுறது, ரொம்ப லேட்டாக அறுவடை பண்ணுறது,
பெருசு பெருசா நறுக்கிறது, அமுக்காம விடுறது, பிளாஸ்டிக் சரியாக மூடாம விடுறது, 45 நாளுக்கு முன்னாடியே திறக்கிறது, மறக்காம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 6 விஷயம். 1, கரெக்டான அறுவடை நேரம் தான் முக்கியம். 2, 1 முதல் 2 சென்டிமீட்டர் அளவுல நறுக்குங்க. 3, ஒவ்வொரு லேயரையும் நல்லா டிராக்டர் விட்டு அமுக்குங்க. 4, காத்து உள்ள போகாம ஏர் டைட்டா மூடுங்க. 5, 45 முதல் 60 வரை நாள் வரைக்கும் திறக்காதீங்க. 6, தினமும் ஒரு பக்கமா வெட்டி எடுங்க. இந்த 6 விதியையும் ஃபாலோ பண்ணா வருஷம் முழுக்க தரமான தீவனம் உங்ககிட்ட இருக்கும். பச்சை தீவனம் இல்லாத டைம்லயும் மாட்டுக்கு பஞ்சமே இல்லாம பால் கறக்கலாம். வருங்கால விவசாயம் இதுதான், நவீன விவசாயம் இதுதான், வருங்கால விவசாயம். மாடர்ன் ஃபார்மிங். வருங்கால விவசாயம் இதுதான், நவீன விவசாயம்.